அதிமுக பதட்டம் அதிகமாயிருச்சா? ஏன்னா விஜய் பேசி முடிச்ச உடனே இங்க ஒரு பக்கமாவே அறிக்கை கொடுத்து அவ்வளோ டைரக்ட் அட்டாக், அவ்வளோ பதிலடி கொடுக்குறாங்க அதிமுக. இல்லைங்க, இன்னைக்கு எடுக்கப்படுகிற சர்வேக்கள் எல்லாமே 2ஆம் இடத்தில் விஜய் இருக்காருங்கிறது தான். பல இடங்களில் வெளிப்படையாக அந்த பேச்சு வந்துருச்சு. இப்போ நாம் 3ஆவது இடத்துக்கு போகிறோங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கும். அப்போ நாம் இருக்கோங்கிறத அவங்க காட்டிட்டு தான் ஆகணும். அதுக்காக தான் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு எதிராக பயங்கரமாக கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. திண்டுக்கல் சீனிவாசன்லாம் தினந்தோறும் பேசுகிறாரு, அரை பக்கம் செய்தியாக வருது. பயங்கர காமெடியாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் விஜய் சொன்ன மாதிரி தாவேகா வெர்சஸ் திமுகங்கிற மாதிரி அந்த களத்தை அவர் மாற்றிட்டார். அது மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ இவங்க தன் இருப்பை வெளிப்படுத்துவதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டேன். ஓகே, அச்சுனத் ரொம்ப மனம் முடிஞ்சிட்டாரோ? ஏன்னா இது தேர்தலை தாண்டி தான் படம் ரிலீஸ் அப்படின்னும் போது. இல்லை, அவரை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுத்துட்டா தான் அவர் நம்புவார், அவ்வளோதான். நம்ம வேலையை நம்ம சின்சியராக பண்ணிட்டோம். இது வராதது வந்து அவருக்கு எந்த விதத்தில் லாபம் நஷ்டம் கிடையாது. அந்த படம் ஓடினாலும் ஓடாட்டினாலும் அச்சுனத்துக்குன்னு தனியாக ஒரு பேர் இருக்குது. அடுத்தடுத்த ஒரு படங்கள் மூவ் பண்ணி போயிட்டே இருக்க போகிறார். ஆனால் விஜய்க்கு அது ஒரு பெரிய இழப்பு. அது அரசியல் ரீதியாக அந்த படம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு பெரிய வாக்கு வங்கியை கொண்டு வரும்னு நம்பி தான் சில காட்சிகளை அதில் வைக்கிறாங்க. அப்போ அந்த படம் முடங்கும் பொழுது அவருக்கு ஒரு சிக்கல் வரும். அவருக்கு வேணால் வருத்தமாக இருக்கலாம்.